லியோ படத்துல ஹைனா வந்து ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து படம் ஃபுல்லா மூவ் ஆயிட்டு இருக்கும். ஆனா ஹைனாவை வச்சு போயிட்டு இருக்கப்போ இந்த சைடு பாத்தீங்கன்னா ஈகிளும் வந்து வந்துட்டு இருக்கும். ஸோ இதுல வந்து ரெண்டு பெக்யூலியரா ஒரு கேரக்டர் காமிப்பாங்க. ஹைனா வந்து பெட்டாவும் ஈகிள் வந்து பெட்டாவும் ஃபேஸ் ரெகக்னிஷனும் இருக்கிற ஒரு அனிமலா காமிப்பாங்க. அதாவது நம்ம வந்து பலமுறை வாழ்க்கையில வந்து கழுகை பார்த்திருப்போம். எங்கேயாவது போயிட்டு இருக்கப்போ இந்த கோவில் மேல பறந்துட்டு இருக்குது, இல்ல டேம் மேல பறந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் பிராடா இருந்துச்சுன்னா நம்ம பார்ப்போம் கரெக்டா. ஆனா ஈகிளுக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா அது ஈகிள்னு தெரியுது. ஆனா இது ஒரு ஈகிள், அது கிட்ட வர்றது ரெண்டாவது ஈகிள், மறுபடியும் அந்த ரெண்டு ஈகிளும் நம்ம கிட்ட வந்துச்சுன்னா இந்த ஈகிள் வேற அந்த ஈகிள் வேற அப்படிலாம் நம்ம சொல்ல தெரியாது. அது ஈகிள், அது கழுகு. கழுகுன்னு நம்மளுக்கு தெரியும். கிட்ட வந்தா எது பறந்துட்டு இருந்த கழுகு, எது கிட்ட பறந்துட்டு இருந்த கழுகுன்னு தெரியாது. which means நம்மளால வந்து சும்மா நார்மலா இருக்கிற மனிதர்கள்னால அதை வந்து பெருசா ஃபேஸ் எல்லாம் ரெகக்னைஸ் பண்ண முடியாது. அது கழுகுன்னு தெரியும் கரெக்டா. இப்போ நாய்னா வந்து நம்மளுக்கு கூடவே வளர்த்துருக்கோம், இது அந்த நாய், இது ஒரே பிரீட்ல இருக்கிற 2-3 நாய் இருந்தா கூட ஓனர்ஸ்லாம் ஸ்பாட் பண்ணிடுவாங்க, இதுதான் ஏன் நாய்னு. படத்துல பாத்தீங்கன்னா கழுகு வந்து அதை ரிவர்ஸ்ல பண்ணும். கழுகு வந்து மனிதர்களை ஸ்பாட் பண்ணும். ஓ நீயா அப்படின்லாம் ஸ்பாட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஸ்பாட் பண்ற ஃபீச்சர் வந்து உண்மையிலேயே கழுகுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி தேடினப்போ நான் கொஞ்சம் கியூரியஸா படம் பார்க்குறப்ப நம்மளுக்கு மூளை இப்படி வேறு செய்யும். ஒரு சைடு எல்லாருக்குமே படம் மாசு சூப்பர்னு எனக்கும் அதெல்லாம் இருந்துச்சு, சூப்பர் வைல்டு வாவ் கிரேசி அப்படின்லாம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு சைடு ஹைனா வந்து பெட்டா வளர்க்க முடியுமா, கழுக பெட்டா வளர்க்க முடியுமா, கழுகுனால ஃபேஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் வரும், நம்மளுக்கும் வந்துச்சு. ஆனால் நம்ம அந்த கேள்வியை கேட்டு விட்டு போயிடுவோம். ஆனால் நம்ம மதன் கௌரி சேனல் வச்சிருக்கோம்ல, நம்ம விட்டுட்டு போக முடியாதுல, நம்ம வந்து அதை தேடியும் பார்த்து அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்ன தெரிய வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹைனா வந்து ஒரு கிரேசியான அனிமல்னு தெரிய வந்துச்சு. ஹைனா வந்து படத்தில் வந்து ஸ்பாட்டட் ஹைனா காமிச்சிருப்பாங்க. ஓகேவா, படத்தில் வந்து ஸ்பாட்டட் ஹைனா, ஹைனால வந்து மொத்தம் 4 வெரைட்டி இருக்குது. அதை தேடி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சு. ஹைனால வந்து ஸ்பாட்டட் ஹைனா இருக்குது, பிரவுன் ஹைனா இருக்குது, அராட் வுல்ஃப் இருக்குது, ஸ்ட்ரைப்ட் ஹைனா இருக்குது. படத்துல வந்திருக்கிறது வந்து ஸ்பாட்டட் ஹைனா. வேற லெவல்ல கிராஃபிக்ஸ் இருந்துச்சு, எல்லாமே பங்கமா இருந்துச்சு. ஆனால் அதில் ஒரு சின்ன 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 பிரச்சனை இருந்துச்சு. என்னன்னா படத்துல காமிச்ச ஸ்பாட்டட் ஹைனா வந்து இந்தியாவிலே கிடையாது. இந்தியாவில் வந்து உலகத்தில் இருக்கிற 20% ஹைனா இருக்குது. ஆனால் அந்த 20% ஹைனாவுமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப்டு ஹைனா. நீங்கள் ஜென்ரலாகவே இந்தியன் ஹைனா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிராண்டாக அது எடுத்திருந்தாங்க. அது பயங்கர ஹையாக இருந்துச்சு. படத்தில் கூட ஒவ்வொரு போஸ்டர்லேயும் அது வைக்கிற அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்தப்போ மேபி அந்த இடத்துல வந்து நம்ம இந்தியாவில், ஏன்னா அது காஷ்மீரில் நடக்கிற ஒரு சீன் காமிப்பாங்க, அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பாட்டட் ஹைனாக்கு பதிலாக ஸ்ட்ரைப்டு ஹைனா இருந்துச்சுன்னா, மற்றபடி கதையில வந்து ஹைனாக்கான ஒர்க் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஹைனா வந்து உண்மையிலே அவ்வளோ ஸ்ட்ராங்கா, அந்த படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹைனா வந்து செம ஸ்ட்ராங்காக காமிப்பாங்க, கையில் எது கிடைச்சாலும் சாப்பிட்ற மாதிரி காமிப்பாங்க. அதெல்லாம் உண்மையிலே நடக்குமா அப்படின்னு கேட்டால் ஹைனாக்கு வந்து ஒரு பெக்யூலியரான கேரக்டர் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா அனிமலுமே வந்து ஏதாவது ஒரு இதை சாப்பிட்டு தானே வாழணும். ஹைனா வந்து சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா ஒரு பேக் ஆஃப் ஹைனாஸ் ஒன்று சேர்ந்துச்சுன்னா லியோவே போட்டு சாப்பிட்ரும், அதாவது சிங்கத்தையே போட்டு சாப்பிட்ரும். லயனை வேட்டையாடுற எபிலிட்டி வந்து உலகத்தில் ரொம்ப 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 கம்மியான அனிமல்ஸ்க்கு தான் இருக்குது. அதுல ஒன்று ஹைனான்னு தெரிய வந்துச்சு. ஸோ இது வந்து தெரிஞ்சு நான் வாழ்க்கையில் என்ன மதன் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கேயாவது யூஸ் ஆகும் நீங்க பேசுறதுக்கு, உங்க வீட்டில் போய் இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் இதை சொல்றதுக்கு கிரேசியா இருக்கும். ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா ஹைனாஸ் வந்து ஜென்ரல் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் மோஸ்ட் நம்ம சேனல் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. எடுத்துக்கோங்க. ஸோ 130 ஹைனாஸ் வரைக்கும் வந்து ஒரு பேக்ல ஒன்னா வேலை செய்ய முடியும். அண்ட் ஹைனாஸ்னு சொல்றப்ப அதுக்கு வந்து பயங்கரமான ஞாபக சக்திலாம் இருக்கும்னு சொல்றாங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஹைனாக்குன்னு வந்து ஒரு சிஸ்டமே இருக்குது. இந்த லயன் கிங் படம் பார்த்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஹைனா வந்து ஒரு பேக்கா வாழ்ந்துட்டு இருக்கும். பேக் ஆஃப் 130 ஹைனாஸ் வந்து ஒரு சிங்கத்தை சுத்து போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சிங்கம் காலி, லியோ அடிச்சு போட்டுரும். அந்த அளவுக்கு ஹைனாக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்குது. வெறுமன கூட்டமாக வேட்டையாடுறதுல மட்டும் இல்லை, கொசு மாதிரி மக்கிறது மட்டும் இல்லை, ஹைனாவோட பைட் ஃபோர்ஸே இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா சிங்கத்தை விட அதிகம், ஏன் புலியை விட அதிகம். அந்த அளவுக்கு ஹைனாக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரிஸ்டிக் இருக்கு. நம்ம சிங்கம் புலி எல்லாத்தையுமே கேட்ஸ்ன்னு சொல்லிடுவோம். ஹைனாவை பார்த்த உடனே மேபி இது வந்து டாக் வெரைட்டியாக இருக்கும். பட் ஹைனா வந்து டாக் வெரைட்டியும் கிடையாது, கேட் வெரைட்டியும் கிடையாது. அது பெக்யூலியராக வேற ஒரு வெரைட்டியாக இருந்துட்டு இருக்குது. அதுக்கு ஹைனா பேரே வச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு அந்த இப்படி கூட்டமாக வாழ்றதுனால அந்த படத்தில் வந்து ஒரு சீனில் சொல்லுவாங்க ஹைனாஸ் வந்து பேக்காக தான் இருக்கும்னு. அதெல்லாம் கரெக்டாக, ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும்ல, இப்படி சொல்கிறாங்களே, இது வந்து ஒரு சைடு வாவ் அப்படின்னு தோணாலும் இன்னொரு சைடு ஓகே செக் பண்ணி பார்த்துருவோங்கிறப்ப எஸ் அந்த டீட்டெயிலிங்லாம் செமையாக இருந்துச்சு. அவங்க சொன்ன மாதிரி ஹைனா வந்து பயங்கர பேக்காக தான் இருக்கும். அந்த பேக்லேருந்து அதை ரிமூவ் பண்ண அளவுக்கு, அது ரிமூவ் பண்ணோன்னா அது வந்து இட் வில் நாட் பி கம்ஃபர்டபுள். ஏன்னா பேக்காக இருக்கிறப்போ அது வந்து ஒரு ஹைனா இன்னொரு ஹைனாவோட ஊண்டை கூட லிக் பண்ணி க்ளீன் பண்ணி விடும். ஒரு ஹைனானால ரொம்ப ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்குமா. ஹைனா வந்து மற்ற அனிமல்ஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹைஜீனிக்காக இருக்கும். ஏன்னா கூட்டமாக வாழுதுல, ஹைஜீன் வந்து ரொம்ப முக்கியம்னு நினைச்சிட்டு இருக்குமா. அண்ட் அப்படி ஹைஜீனா இருக்கணுங்கிறதுக்கு உடம்பு ஃபுல்லா க்ளீன் பண்ண முடியாத உடம்பு பாகங்கள் ஹைனாக்கே இருக்குல்ல, நாக்கு போகாத இடங்கள், அதுக்கு இன்னொரு ஹைனா வந்து க்ளீன் பண்ணி விடுமா. இது வந்து அந்த ஹைனாவெல்லாம் ரொம்ப க்ளோஸா வச்சுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஹைனாக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த விதத்துலன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா படத்துல வந்து ஹைனா வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டா காமிப்பாங்க. இது வந்து ரியாலிட்டிலயுமே ஹைனா வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட். இந்த டீடைலிங்லாம் சூப்பரா இருந்துச்சு. எந்த அளவுக்கான ஹைனா வந்து டீடைலிங்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஃபால்ஸ் அலார்ம் கொடுத்து, இப்போ வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ஹைனாஸ் வந்து ஒரு வேட்டையாட போகுது. ஒரு ஹைனாக்கு வந்து மற்ற ஹைனாலாம் வரது பிடிக்கலன்னா, இந்த ஹைனானால மற்ற ஹைனாவை ஒரு பொய்யான ஃபால்ஸ் எல்லாம் பொய் சொல்லி
மத்த ஹைனா கிட்ட இருந்தெல்லாம் இங்க ஒரு ஆபத்து இருக்குதுன்னு சொல்லி திருப்பி விட்டு, இந்த ஹைனா மட்டும் போய் தனியா சாப்பிடக்கூடிய இன்டெலிஜென்ஸ், ஏமாத்துற இன்டெலிஜென்ஸ் வந்து மத்த அனிமல்ஸ்க்குலாம் கிடையாது. ஆனா ஹைனாக்கு இருக்குது. கூட இருக்கிற ஒரு கேங்க வந்து குழப்பி விடுற இன்டெலிஜென்ஸ், ஃபால்ஸ் அலார்ம் ரைஸ் பண்ற இன்டெலிஜென்ஸ், இதெல்லாம் வந்து அதாவது இது எனக்கு மட்டும் தான் வேணும். நெறைய பேர் வராங்க. அங்க ஆபத்து இருக்கு. எல்லாரும் திரும்பி ஓடுங்கன்னா இப்படி ஓடிரும். இந்த ஹைனா மட்டும் போய் சாப்பிடல. இந்த ஃபால்ஸ் அலார்ம் குடுக்குற ஒரு இன்டெலிஜென்ஸ் வந்து ஹைனாக்கு இருக்குது. அண்ட் ஹைனாவோட சவுண்ட் வந்து சிரிக்கிற மாதிரி இருக்கும்பாங்க. படத்துல கூட வந்து என்ன சிரிக்குதுண்ணே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா வந்து இந்த படத்துல காமிச்சது வந்து சிரிக்கிறது ஹைனா பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா, ஹைனாவோட சவுண்டே சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். விச் இஸ் அகைன் கிரேசி. இந்த வீடியோல வந்து ஹைனாவோட சிரிக்கிற சவுண்ட் ப்ளே பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். வீடியோ என்ன சடனா நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க. இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ். ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ற சேனல். நீங்க ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.